ஆமா. கலைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் கூடியிருக்கும் சபைகளுக்கு என் மனமான எப்படி படியாலும் இந்த விருதாசம்பட்டியை சேர்ந்த பாசத்திற்குரிய மதிப்புக்குரிய அன்புக்குரிய அண்ணமார்கள் இந்த பச்சையம்மனுக்காக வைத்த கோரிக்கை பிரார்த்தனை நிறைவேறுபடினால் பாயாசத்தோட பாயாசம் முடிச்சியா அப்படிதாங்க இருக்கு. என்னங்க பண்ணுவோம்? அதனால கடாயை வெட்டி அதாவது அண்ணன் விழுங்கை ஆதரிக்கும் கை வர்ண மக்களை மாறி அணைக்கும் கை சரி உப்பிட்டவரை உள்ளளவு நினை. ஆமா உப்பிட்டவரை உள்ளளவு நினை. அன்னலட்சுமி அதிகலட்சுமி மாங்கழிவு மகாலட்சுமி அஷ்டலட்சுமி பாக்கியலட்சுமி தாய்மார்கள் ஆமா சிரித்த முகத்தோட சோத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சாப்பிடுங்க சொன்னாங்க. கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் பணம் பெருசல்ல. ஆமா போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொன்னதானம். அண்ணாத விருதாசம்பட்டியை சேர்ந்த பாசத்திற்குரிய அன்புக்குரிய மதிப்புக்குரிய அண்ணமார்கள் பச்சையம்மன கடாயை வச்சு மக்களுக்கு அன்னதானம் கொடுத்து நாடகக்காரருக்கெல்லாம் சுவையான விருந்து வைத்து பாயாசத்தோட பகிர்ந்தளித்து இன்று ராட்சசியாகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை சிறப்பு கொடுத்திருக்காங்க. அதனால பச்சையம்மன் அருளால் அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை பெற்று பிறப்பு ஆடு மாடு அவர் செய்யும் தொழில் மக்கத்தமுத்து மனத்தமுத்து தானித்தமுத்து நகரசமுத்து பட்டு பெரிய பால்பாட வாங்கி சென்ற விடமெல்லாம் சிறப்பு வாங்கி பேர் போன மக்கள் போர் போராக வளர்ந்து போர் உயிர குடி உயிர பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பச்சையம்மன் ஆலயம் வளர்ந்தது போல் போர் உயிர குடி உயிர இன்னும் 16 தீர்க்காயசாக வாழ வேண்டும் என்று அம்பாள் பச்சையம்மனை சமர்ப்பிக்கிறேன். வருகிற சனிக்கிழமை இந்த மேடையிலேயே கூட்டம் வர சனிக்கிழமை. ஆமா இதே மேடையில். ஆனா யார் ஆடுறான்னு கேட்டேன். கல்லுமுட்டூர் கோபால் அவர்கள் கூத்தின மட்டும் வாத்துங்க. ஆமா வருகிற சனிக்கிழமை இரவு இதே மேடையில் நாடகம். ஆமாங்க இன்று போல் அன்று வந்திருந்து நாடகத்தை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குமாறு இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை இரவு இதே மேடையில் நாடகம். மேலும் நமக்காக 20 ரூபாய் 50 ரூபாய் அள்ளி கொடுத்த வல்லல் ஒரு காணி கொடுத்த மறுகாணி மலை போல வளர்ந்து ஆண் போன பக்கம் அரசு பட்டாண்டு பெண் போன பக்கம் தெற்கு வருகை பாலிக்காட்டு அவர்களும் இன்னும் கோபால் அவர்களும் இன்னும் நம்முடைய அழகனா அவர்களும் இன்னும் மட்டுமல்ல விருதாசம்பட்டி உரம்பரையார் அவர்களும் நமக்காக அள்ளி கொடுத்த பாசத்தோடு அன்போடு அதாவது பகிர்ந்து கொடுத்த காணிக்கை அள்ளி கொடுத்த காணிக்கை. அதனால் ஒரு காணி கொடுத்த மறுகாணி மலை போல வளர்ந்து ஆண் போன பக்கம் அரசு பட்டாண்டு இன்னும் நம்ம திருவள்ளிப்பட்டியை சேர்ந்த மாரிமுத்து ஆமா அவர் செய்யும் பச்சையம்மா அவர் செய்யும் தொழில் சிறப்போங்கி வளரணும். வேம்படிதானம் திருவள்ளிப்பட்டி அதனால சிறப்போங்கி வளரணும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் நமக்காக அன்பளி கொடுத்தவர் கொடுக்காதவர் நாடகத்தை பார்க்கும் ரசிகர் பெருமக்கள் அனைவர்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடூழி வாழ வேண்டும் என்று ஆண்டவனை சமர்ப்பிக்கிறார். என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் என் பெயரோ தாரா புகழ் பிழைத்த தருமராஜ் என்று தெரிவிக்கலாம். தருமன், பீமன், அர்ஜுனன்
நாங்க அண்ணன் தம்பி 5 பேர். சரி சரிங்க. தந்தையோ பாண்டு மகாராஜன். தந்தையோ பாண்டு மகாராஜன். என் தந்தையோ பாண்டு மகாராஜன். சரி. என் தாய் குந்தி தேவி. தாயோ குந்தி தேவி. என் சிறிய தாய் மந்திரா தேவி. சிறிய தாய் மந்தார தேவி. குந்தமா தேவிக்கு தருமன், பீமன், விஜயன் 3 ஆண் மக்களும். சரி. மந்திரா தேவிக்கு நகுலன், சகாதேவன் 2 ஆண் மக்களும். சரி. இப்படி பஞ்ச பாண்டவர் 5 பேர் பிறந்தோம். சரிங்க மகாராஜா. நாங்க பாண்டவர் 5 பேர் பிறந்து எங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இல்லல் என்ன அதை நினைத்தால் அனலடு மெழுகு போல் என் அங்கமே உருகுதா. பாண்டவர் 5 பேரும் பாண்டு மகாராஜனும் மந்தார குந்தி தேவி சிறுகி வனத்திலே, அதாவது பாண்டு மகாராஜன் அமுதந்த மகா முனிவரும் குடும்பத்தில் தேவியும் மான் ரூபத்தில் மடித்து விட்டோம். பெரிய பாவத்தை செய்து விட்டோம். இனிமேல் நாளால நமக்கு தகுதி இல்லை என்று துறவரம் பூண்டு யார் பாண்டு மகாராஜன் துறவரம் பூண்டு கட்டிய மனைவி குந்தாதேவி மந்திராதேவி அழைத்துக் கொண்டு சிறுங்கி வனத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார். சரி சரிங்க. வனாந்தரத்துல சிறுங்கி வனத்தில் இருக்கும் போது தேவரம்சையார் பாண்டவர் 5 பேர் பிறந்தோம். மாதவா அப்படி பாண்டவர் 5 பேர் பிறந்து அரியா சிறுவயதாக இருக்கும் பொழுது விதிவசம் விதியை வெல்ல வேந்தனாலும் முடியாது. வாவென்றாலும் விதி வரப்போறதில்லை. வந்து விட்டால் நம்மை விட்டு விலக போறதில்லை. சாகத்தான் வேண்டும் என்ற விதி இருந்தால் தனக்குத்தானே தரையில் விழுந்து சாக வேண்டுமா? இது வேதத்தின் விதி. விதிவசத்தால் என் தந்தையார் மந்திராதேவியை கூலி சேர போகும்போது என் தந்தையாகி பாண்டு மகாராஜனுடைய தலை 1000 சுக்காக வெடித்து என் தந்தையை மகிழ்ந்தார். மந்திராதேவி அந்த மாலை பிடித்து கொடுங்கன்னு கேட்டா, கட்டின பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டா அத புருஷன் வாங்கி கொடுப்பது வழக்கம் தானே. கட்சி மனைவிக்காக மான் வேட்டையாட சென்றார் யார்? பாண்டு மகாராஜன். மான் என்று சொல்லி பானபிரயோகம் செய்தார். ஆனா மானாக இருந்தது மானல்ல, அமுதந்த மகாமுனிவரும் குருபத்தின் தேவி. அப்போ மானாக இருந்த அமுதந்த மகாமுனிவர் சுரூபத்தெடுத்து, அடே பாண்டு மன்னா, காட்டில இருக்கும் மிருக ஜாதிகளை வேட்டையாடுவதற்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? இது ஒரு நாளால் அப்போ இவர் அரசனாக இருந்தார். அஸ்தாபுரத்துக்கு ஒரு சிற்றரசர். நீ ஒரு அரசனாக இருந்தோம் வனாந்திரத்தில் வாழக்கூடிய மிருகத்தை வேட்டையாடினார். அதோடு மட்டுமல்ல, ஆணும் பெண்ணும் சேர்க்கையில் இருக்கும் போது ஆணும் பெண்ணும் சேர்க்கையில் இருப்பதை பார்த்தாலே பாவம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கையில் இருக்கும் பொழுது நீ வில்லால் பானத்தால் அடித்தாயல்ல, நீ நாடாள தகுதி இல்லாதவன், நீ அரசனா, நீ நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்? பெரிய பாவத்தை செய்தவன், உனக்கு நாடாள இளவரச சுமத்தம் தகாது என்று சொல்லி அவர் இந்த மகாமனுக்கு கடுமையாக சாடி, நானும் என் மனைவியும்
மான் ரூபத்தை உணர்வு கொள்ளும் போது என்ன வானத்தால் போட்ட நீ ஒரு பெண்ணை தொட்டாலும் ஒரு பெண்ணோடு கூடி சேர்ந்தாலும் உன் தலை 1000 சுக்கா வெளிக்கட்டும். அப்படி என்று பாண்டு மகாராஜா அமிர்த மகாவின் சாபத்தை கொடுக்க சாபத்தை பெற்ற பாண்டு மகாராஜன் அஸ்னாபுரம் சென்று இளவரசு பட்டத்தை தவிர்த்து மஞ்சாலை கட்டி உத்திராசம் போட்டு குருவர வேடம் போட்டு சிரிங்கவனத்திலே வந்து ஆனா பர்ணசாலை என்று சிரிங்கவனத்திலே வாழும் பொழுது என் சிறியதாய் மந்திராதேவி பார்த்து ஆசைப்பட்டு என் சிறியதாய் மந்திராதேவி கட்டி சேரும் போது என் அப்பா பாண்டு மகாராஜனுடைய தலை 1000 சுக்காக வெடித்து சிரிங்கவனத்திலே என் தந்தையார் மன்னித்தார். பாண்டு மகாராஜன் மாண்டும் அடியும் பொழுது நாங்க அறியா சிறுவை அப்போ மந்திராதியை பார்த்தோம். என்னாலதான் என் புருஷன் செத்து பண்ணிட்டான். கட்டிய கணவனே செத்த பிறகு நம்ம வாழ்வது பெரிதென்று என் அப்பாவிங்க சந்திர மகாராஜனுக்கு என் அப்பாவை பாண்டு மகாராஜனுக்கு சந்தன கட்ட குங்குமம் கட்ட வெட்டி தகனம் செய்தோம். அப்ப எரியும் தீயிலே விழுந்து எங்க சிறியதாய் மந்திராதேவியும் உடங்கட்டை ஏறிவிட்டான். கட்டின புருஷனோட உடங்கட்டை ஏறிவிட்டான். அப்போ அங்கே என் அப்பாவுக்கு எள்ளு நீர் இறைத்து ஈமசலன் முடித்து விட்டு குந்தாதேவி 5 மக்களை கூட்டிக் கொண்டு அஸ்னாபுரம் வந்தார். மகாராஜன் அழைத்துக் கொண்டு வந்தார். அஸ்னாபுரம் வரும் பொழுது மாதவா அழைத்துக் கொண்டு அஸ்னாபுரம் வந்தோம். அஸ்னாபுரம் வரும் பொழுது என் பெரியப்பா திருதராட்டியன் சித்தப்பா மகாராஜன் பெரியப்பா திருதராட்டியனுக்கும் தாண்டாருக்கும் அவரவர் 100 பேர் பிறந்தார். அவரவர் 100 பேர் பிறந்தார். கௌரவரும் பாண்டவரும் பள்ளி பருவம் ஏற்பட்டது. பாடசாலை சென்றோம், பந்து விளையாடினோம். படுப்பில இருந்து பந்தாட்டு வரை வீட்டில இருந்து விளையாட்டு வரை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பகை ஏற்பட்டது. பகையாளியாக விளங்கப்பட்ட பாண்டவரை வாழவிடக்கூடாது, அரும்பா இருக்கும் பொழுது அழிக்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தை வைத்து எங்களை செய்த வந்த ஒன்றல்ல இரண்டல்ல 1 கோடி வஞ்சகத்தை செய்தான் என்று துரியோதனன். ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கோடி வஞ்சகங்கள் செய்தான். அதற்கெல்லாம் சக்தி இழக்கும் பாண்டவர். மீண்டும் பாவியாக சண்டாளன் பாண்டவரை அரக்கும் மெழுகு பஞ்சு என்று சொல்லக்கூடிய அனல் மூட்டி அரக்குமா மாளிகை அரக்குமா மாளிகையில அனல் மூட்டி தப்பித்து ஆனால் உடனே மாதவா என் பெரியப்பாவாக விளங்கப்பட்ட திருநாடு நடந்த சென்று அப்பா பெரியப்பா நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வாழ்வதற்கு பெரியப்பாவுடைய பாருங்க அரக்குமா மாளிகையிலே பாண்டவர் இருந்து சாம்பலாயிட்டு மக்களாகி கௌரவருக்கு இலவச பட்டம் கட்டி நாட்டையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. நாடு இல்ல ஒண்ணு இல்ல அப்படி இருந்தா அப்படி தந்தையாகி பாண்டு மகாராஜன் கூட பிறந்த தம்பி தானே, எங்க அப்பாவுக்கு சேர்ந்த பாகம் இருக்கும்ல. அப்படி குருபெரியர் பாகம் சேர்க்க
அப்பொழுது உனக்கு என்ன வேணுமோ சரி. அதை எடுத்துக்க. யார் நான் என் பெரியப்பா கேட்ட நான் சொன்னேன், அப்பா பெரியப்பா தன் பிள்ளை வேறு தம்பி பிள்ளை வேற இல்ல, தன் பிள்ளை வேறு தம்பி பிள்ளை வேற இல்ல. அதனால உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்க, வேண்டாங்கிறத எங்களுக்கு கொடு. குடு, வேண்டாங்கிறத குடு. கோடி 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 கொடுப்பதை விட போனாமல் கொஞ்சம் கொடுத்தா அதுவே போதும் அப்படி என்று கேட்க, அதர் காண்டோபரதேசம் என்று சொல்லக்கூடிய அதர் காண்டாவனம் காண்டோபரதேசத்தை கை நீட்டி காட்டினான். உப்பு படர்ந்த வெண் கலர் பூமி இதோ அந்த காண்டோபரதேசத்தால் போய் நீங்க குடியேறிக்க அப்படி என்றார். அப்பொழுது பெரியப்பா கோடி கோடி கொடுப்பதை விட போனாமல் கொஞ்சம் கொடுத்தா அதுவே போதும் என்று என் தம்பிமாராகிய நால்வரையும் கூட்டிக் கொண்டு நான் கடல் காண்டாவனம் சென்று என் தம்பியாகிய அர்ஜுனன் அக்கினி தேவனை கைவசப்படுத்தி 7 முறை எரித்து காண்டாவனத்தை எரித்து சாம்பலாக்கி தேவ சிற்பியை கொண்டு வந்து மாளிகை கூட கோபுரத்தை கட்டி அது இந்திரபுருஷம் என்று பெயர் வைத்தோம். ஆமா, ஆகவா இந்திரபுருஷம் என்று பெயர் வைத்து இந்திரபுருஷத்திலே ஏகபோகமாகத்தான் அதனால இந்திரபுரத்திலே என் தம்பிமார் இருப்பார், பாஞ்சாலி துரோபதி இருப்பார். அழைத்ததாக சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வாங்க.